ஹலோ பசங்களா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமோடைய தியரி பற்றி நம்ம படித்தோம் இல்லையா? தியரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த சாப்டருடைய கொஞ்சம் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நான் இதில் வந்து எல்லா கான்செப்சுவல் கொஷின்ஸுமே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் பண்ணால் எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, தியரி கிளாஸ் கேட்குற மாதிரி அப்படியே வீடியோ ஆன் பண்ணி வச்சோமா, நம்ம பாட்டுக்கு உட்காந்து கேட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு கொஷின் வரும்போது நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு அந்த கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணணும் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு கிடைக்கலைன்னா மட்டும் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி சொல்யூஷன்ஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் போலாமா? Calculate the number of electrons which will together weigh 1 gram அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி. இங்கே பாரு, என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 1 கிராம் வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து 9.1 இன்ட்டு 10⁻−31 கிலோகிராம் அப்படின்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இவங்க கிராமில் கேட்டிருக்கிறதுனால இந்த கிலோகிராமை நான் கிராமுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ 9.1 இன்ட்டு 10⁻−31 கிலோகிராமுங்கிறத கிராமுக்கு மாற்றணும்னா 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் தானே. அப்போ நான் இதை என்ன பண்ணணும்? இன்ட்டு 1000 போடணும். இன்ட்டு 10⁻3. ஓகேவா? இவ்வளோ கிராம். ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் இவ்வளோ கிராம். எவ்வளோ எலக்ட்ரான் சேர்ந்தால் 1 கிராம் வரும்? எவ்வளோ எலக்ட்ரான் சேர்ந்தால் 1 கிராம் கிடைக்கும்? இதுதானே கொஸ்டின். பாருங்க, அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 into 1 gram into 1 electron. 1 divided by 9.1 into 10⁻−31 into 10⁻3. கரெக்டா? அவ்வளோதான். இது என்ன பண்ணணும்? இப்போ 10⁻−31 10⁻3 மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா, இது வந்து இப்படி மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா you will get into 10⁻−3 + 31 ஆயிரும். +31 - 3 வந்து 28 கிடைக்கும். அப்போ 28 1 divided by 9.1 பண்ணிங்கன்னா you will get around, this is around approximately equal to 0.1 into 10⁻28 electrons வரும். 0.1 இருக்காது இல்லையா? அதனால நான் இந்த டெசிமல் பிளேஸ் இந்த ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ you will get 1 into 10⁻27 electrons அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஈஸி. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Calculate the mass and charge of 1 mole of electron அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 mole எலக்ட்ரானில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6.023 into 10⁻23 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தானே அவகேடோ நம்பர். அப்போது ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து 9.1 into 10⁻−31 கிலோகிராம்னா இவ்வளோ எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோ? 6.023 into 10⁻23 into 9.1 into 10⁻−31. கரெக்டா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதோட ஆன்சர் என்னன்னு வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி, இது நீங்கள் 6 into 9 பண்ணிங்கன்னா 5.48 into 10⁻−7 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் மாஸ், கிலோகிராம். வேற என்ன நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க? Calculate the charge of 1 mole of electron கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சார்ஜ், ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் எனக்கு தெரியும். ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து 1.6 into 10⁻−19 கூலும். கரெக்டா? 1 மோல்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குடா? அவகேடோ நம்பர், அதாவது 6.023 into 10⁻+23 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஒரு எலக்ட்ரானுக்கு இவ்வளோ சார்ஜ்னா அப்போ 6 into 10⁻23 எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? அவகேடோ நம்பர் இன்டூ அவகேடோ நம்பருங்கிறது என்ன? 6.023 into 10⁻23. அது இன்டூ சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் -19 கூலும். கரெக்டா? இதோட ஆன்சர் என்ன வரும் தெரியுமா? நீங்கள் 1.6 மைனஸ் எலக்ட்ரானுங்கிறதுனால சார்ஜ் வந்து மைனஸில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 1.6 into 6 அப்படின்னு பண்ணிங்கன்னா you will get around 9.65 into 10⁻23 - 19. ஓகேவா? 10⁻4 கூலும் அப்படின்னு வரும் கிட்டத்தட்ட. புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு? ஈஸி தானே. என்ன கேட்டிருக்காங்கங்கிறது எழுதுங்க, நமக்கு என்ன தெரியுங்கிறதும் எழுதுங்க, ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட். Yellow light emitted from a sodium lamp has a wavelength of 580 nanometer. wavelength கொடுத்துருக்காங்க. wavelength என்னதுடா? 580 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம்? 580 into நானோமீட்டர் டு மீட்டர் வந்து 10⁻−9 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, calculate the frequency and wave number of the yellow light. frequency calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? wavelength யூஸ் பண்ணி
நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? C is equal to நியூ லாம்டா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் தியரி படிக்கும்போது. அப்போ இங்கேருந்து we can write நியூ is equal to C by லாம்டான்னு எழுதிக்கலாமா? C என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட், தட் இஸ் 3 into 10 power 8 meters per second divided by லாம்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க? 580 into 10 power minus 9 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாரு, -9 மேலே போச்சுன்னா +9 ஆயிரும். 8 + 9 வந்து 17 வரும். அப்போ ஐ கேன் ரைட் இன்டூ 10 power 17 எழுதிட்டேன். அடுத்தது 3யும் 580யும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அரவுண்ட் 3 divided by 580. இது பண்ணிங்கன்னா 0.0000, இது வந்து லைக் அரவுண்ட் 5 டைம்ஸ் போகுமா? 5 டைம்ஸ் வந்து 2900 அப்படின்னு கிடைக்கும். 100 பேலன்ஸ், மறுபடியும் ஒரு 0 இருக்குனீங்கன்னா அது 1 டைம் போகும். 1 டைம் 580 அப்படின்னு தான் வரும். அகெயின் 1000 minus 580 வந்து யூ வில் கெட் அரவுண்ட் 420 கிடைக்கும். மறுபடியும் ஒரு 0 இறக்கிக்கலாம். இன்டூ 7 போடலாம். 580 into 7, 580 into 7 வந்து 500 into 7 3500 ப்ளஸ் ஒரு 80 வந்து 4016 வரும். 4016 வரும். ஓகேவா? லெட்ஸ் டேக் திஸ் வேல்யூ. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.00517 into 10 power 17 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட், இங்கே பாருங்கள், 5.17 into 10 power -3 ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா -3, 17 - 3 வந்து 14 வரும். 14 ஓகேவா? 14 செகண்ட் ரேஸ் டு -1. இதுதான் என்னது? ஃப்ரீக்வன்சி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வேவ் நம்பர் கேட்குறாங்களா? வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, வேவ் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சோம்? 1 by லாம்டா தானே, வேவ் லென்த்தோட இன்வர்ஸ் தானே வேவ் நம்பர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by வாட் இஸ் லாம்டா? 580 into 10 power -9. 9 மேலே போச்சுன்னா 10 power 9 divided by 518 வரும். 1 divided by 580 பண்ணணும். யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி 1.72 அப்படின்னு வரும் ஆன்சர். ஓகேவா? இன்டூ 10 power -3 9 வந்து 10 power 6. ஓகேவா? இதுதான் வேவ் நம்பர். புரிஞ்சுதாடா? டவுட் இருக்கா? ஈஸி. கேல்குலேஷன்ஸ் வந்து எப்போ ஸ்பீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அது வந்து கண்டினியூஸாக லைக் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கேல்குலேஷன் ஸ்பீடப் ஆகும். சரி, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்சிஆர்டி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், நீட்டில் கேட்கக்கூடிய என்சிஆர்டி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. calculate the wavelength, frequency and wave number of the light wave whose period is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் படிக்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பீரியட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க இருந்தீங்கன்னா பாருங்க, நான் சொல்கிறேன். பீரியட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் டைம் பீரியட் தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைம் பீரியட். இப்போ சப்போஸ் பீரியட்னா என்னன்னு புரியாதவங்க இருந்தீங்கன்னா இங்கே இந்த வேல்யூக்கு யூனிட் பாருங்க. யூனிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? யூனிட் செகண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்களா? செகண்ட்ஸ் வந்து யாரோட யூனிட்? டைமோட யூனிட். ஸோ யூ கேன் கெஸ் தட் இது கொடுத்துருக்கிறது வந்து டைம் தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? எப்பவுமே இது வந்து ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு தெரியாட்டி அதோட யூனிட்டை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸில் வந்து சில டைம் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். அது படிக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கு யூனிட் படித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க 2.0 into 10 power -10 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர். வேவ் லென்த் கேல்குலேட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்? வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எனக்கு வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாமா? ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுமா? இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட். 1 by டைம் தான் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2 into 10 power -10. -10 மேலே போச்சுன்னா 1 by 2 into 10 power 10 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0.5 into 10 power 10. ஓகேவா? இதுதான் என்னது? என்னுடைய ஃப்ரீக்வன்சி, ஹர்ட்ஸ். ஓகே, இனி அடுத்தது வேவ் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாமா? 3 into 10 power 8 divided by 0.5 into 10 power 10 தான் வந்து ஃப்ரீக்வன்சி. 10 power 10 மேலே போச்சு அப்படின்னா 10 power -2 ஆயிரும். 3 divided by 0.5 வந்து 6. ஸோ யூ வில் கெட் 6 into 10 power -2. சரியா? ஓகே, அடுத்தது வேவ் நம்பர். வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்ன? இன்வர்ஸ் ஆஃப் வேவ் லென்த், 1 by வேவ் லென்த். இதெல்லாம் நம்ம தியரியில் படித்தது தான். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணும்போது தியரி அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, 1 divided by வேவ் லென்த் என்னடா?
இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 6 இன்ட்டு இது வந்து மீட்டர்ஸ் 6 இன்ட்டு 10 பவர் -2 அப்போ 10 பவர் -2 மேலே போச்சுன்னா என்ன கிடைக்கும் 100 டிவைடட் பை 6 அப்படின்னு கிடைக்கும் திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 16.6 அப்படின்னு வரும் வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 16.6 ஓகேவா ஈஸி கொஸ்டினா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க a photon of wavelength a photon of wavelength 4 into 10 power 7 meter wavelength கொடுத்திருக்காங்க that is equal to 4 into 10 power 7 minus 7 meter okay strikes on a metal surface the work function of the metal being 2.13 electron volt work function கொடுத்திருக்காங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க 2.13 electron voltல கொடுத்திருக்காங்க சரியா calculate the energy of the photon in electron volts நமக்கிட்ட energy calculate பண்ண சொன்னாங்க எதுல calculate பண்ணனும் electron voltல தான் நம்ம calculate பண்ணனும் so we need energy in electron volt எவ்வளோன்னு கேட்கணும் first எனர்ஜி கண்டுபிடிச்சலாமா எலக்ட்ரான் வோல்ட்ல எவ்வளோ எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் ஃபார்முலா என்னடா இஸ் ஈக்குவல் டு hc by lambda இதுதான ஃபார்முலா இது நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் h வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அது வந்து 6.626 into 10 power minus 34 correcta minus 34 into 3 into 10 power 8 வந்து speed of the light divided by wavelength எவ்வளோ wavelength கொடுத்திருக்காங்கல்ல 4 into 10 power minus 7 meters நம்ம இது பண்ணும்போது இந்த minus 7 மேலே போயிடும் plus 7 ஆயிரும் 8 plus 7 வந்து you will get 15 minus 10 raised to minus 34 வந்து you will get 10 power minus 19 கிடைக்கும் சரியா இங்கிருந்து இது 2 times போகுமா இது வந்து 3.316 3.313 2 டேபிள்ஸில் மறுபடியும் போகும் அப்படின்னா 3 into 3 வந்து 9 divided by 2 approximately ஒரு 4.9 எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் தெரியுமா அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம் ரொம்ப அப்ராக்சிமேட் பண்ண முடியாது லைட்டாக அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம் அது நான் ஆப்ஷன்ஸ் வேறு கொஸ்டினில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நம்ம வந்து 4.9 into 10 power minus 19 ஜூல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு எலக்ட்ரான் ஆனால் எலக்ட்ரான் எனக்கு எதில் வேணும் சாரி எனர்ஜி எனக்கு எதில் வேணும் எனர்ஜி எனக்கு வந்து ஜூலில் வேணும் ஜூல்ஸை வந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் கன்வர்ஷன் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தியா 1 எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளோ ஜூல் அப்படின்னு ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு டிவைட் இட் என்ன பண்ணலாம் எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணணும்னா 4.9 into 10 power minus 19 ஜூல் டிவைடட் பை 1.6 into 10 power minus 19 minus 19 cancel ஆயிரும் 49 by 16 வரும் you will get 3.1 electron volt இதுதான் எனர்ஜி ஓகே இப்போ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்து நமக்கு என்ன வேணும் நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எமிஷன் வேணும் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எமிஷன் இங்கே பாரு ஈஸி கைனெட்டிக் எனர்ஜி நம்ம படிக்கும்போது ஃபார்முலா படிச்சிருக்கோம் என்ன எவ்வளோ ஃபோட்டான் வந்து எவ்வளோ எனர்ஜியில் வருதோ அது மைனஸ் அந்த மெட்டலோடைய ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டாக இது எவ்வளோ எனர்ஜியோட வருது 3.1 எலக்ட்ரான் வோல்ட்டோட வருது மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் எவ்வளோ 2.13 தட் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு கிடைக்கும் அப்போ நமக்கு இது வந்து 1 அது 2 ஓகே கைனெட்டிக் எனர்ஜி 3.1 மைனஸ் 2.13 எவ்வளோன்னு கிடைக்கும் 0.97 அப்படின்னு கிடைக்கும் 0.97 எலக்ட்ரான் வோல்ட் ஓகே இப்போ நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி கிடைச்சிருச்சு அடுத்து என்ன வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஈஸி தானே கைனெட்டிக் எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம் கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன திஸ் இஸ் ஈக்குவல் டு half mv squared that is equal to half into mass of an electron எவ்வளோ 9.1 into 10 power minus 31 into velocity தான் நமக்கு தேவை v squared is equal to 0.97 electron volt கரெக்டா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ இங்கேருந்து v squared calculate பண்ணிக்கலாம்ல v squared is equal to 0.97 into 2 divided by 9.1 into 10 power minus 31 ஓகே தானே இப்போ இந்த வேல்யூவோட ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த வேல்யூ ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 5.83 இன்டூ 10 பவர் 5 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு வந்து வெலாசிட்டி கிடைக்கும் ஓகேவா டவுட் இருக்காடா ஈஸி தானே இது எல்லாமே நமக்கு ஃபார்முலா தெரியும் கான்செப்ட் தெரியும் அதனால கொஸ்டின் சால்விங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்
A 25 watt bulb emits monochromatic yellow light of wavelength 0.57 micrometer. Okay, wavelength கொடுத்திருக்காங்க 0.57 micrometer. Micrometer எப்படிடா மீட்டர் கன்வெர்ட் பண்றது? into 10 power minus 6 தான் conversion factor. அப்போ 0.57 into 10 power minus 6 meter அப்படின்னு ஆயிரும். சரி, அடுத்தது calculate the rate of emission of quanta per second அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? rate of emission of quanta per second அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ கொடுக்குற எனர்ஜிக்கு எவ்வளோ வந்து பவர் அவுட்புட் உனக்கு வெளியே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இதுதான் அதோட மீனிங். இது படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீட்டில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நமக்கு புரியணும் இல்லையா? ரேட் ஆஃப் எமிஷன் ஆஃப் குவாண்டா பர் செகண்ட்னா என்னது? கொடுக்குற எனர்ஜிக்கு எவ்வளோ பவர் வெளியே வருது அப்படிங்கிறது. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா, ரேட் இஸ் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை எனர்ஜி. பவர் டிவைடட் பை எனர்ஜி, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? பவர் கொடுத்துருக்காங்களா? 25 வாட் பல்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 25 டிவைடட் பை எனர்ஜி. எனர்ஜியோட ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஆனால் ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, அதனால நியூவை வந்து சி பை லேம்டான்னு எழுதிக்கலாம். ஹெச்சி பை லேம்டா, லேம்டா மேலே போயிருமா, இன்டூ லேம்டான்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 25 இன்டூ 0.57 into 10 power minus 6 divided by 6.626 into 10 power minus 34 தான் Planck's constant into speed of light எவ்வளோ 3 into 10 power 8. இது நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து 34 மேலே போயிடும், -8 மேலே போயிடும். -8 -6 வந்து you will get -14 into 10 power 34 வந்து ப்ளஸ் 20 கிடைக்கும். ஓகேவா? இன்டூ 10 பவர் இதெல்லாம் சேர்த்துச்சுன்னா இன்டூ 10 பவர் 20 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணோம்னா we will get around 7.18 into 10 பவர் 19 per second அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? டவுட் இருக்கா? கிளியர் ஆயிடுச்சா? சரி, ஓகே. இது ஈஸி தானே. இது மட்டும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் எமிஷன் ஆஃப் குவாண்டா பர் செகண்ட்னா என்ன? கொடுக்குற எனர்ஜிக்கு எவ்வளோ பவர் வந்து நமக்கு வெளியே கிடைக்குது அப்படிங்கிறதோட கணக்கு தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பாருங்க. Calculate the wave number for the longest wavelength transition in Balmer series of atomic hydrogen கேட்குறாங்கடா. பால்மர் சீரீஸ்னா நமக்கு தெரியும் n1 is equal to 2ன்னு. லைமன் சீரீஸோட n1 எவ்வளோ? 1. பால்மர் சீரீஸ்க்கு 2. பேஷனுக்கு எவ்வளோ? 3. பிராக்கெட்டுக்கு வந்து 4. அதே மாதிரி பி ஃபண்டுக்கு வந்து n1 is equal to 5. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? n2 ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு வேணும். n2 எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம், 2 3 4 5 6 7 8 எது வேணால் இருக்கலாம். ஆனால் இங்கே பாரு, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லாங்கஸ்ட் வேவ் லென்த்னு கேட்டிருக்காங்களா? லாங்கஸ்ட் வேவ் லென்த்னா நம்ம தியரி கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த சீரீஸில் எனர்ஜி எங்கே மினிமமாக இருக்குமோ அங்கே தான் மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எனர்ஜி எப்போ மினிமமாக வரும்டா? ரொம்ப தூரத்துலேருந்து பக்கத்துக்கு குதிக்கும் போது எனர்ஜி மினிமமாக இருக்கும். தூரத்துலேருந்து பக்கத்துக்கு, அதாவது இப்போ பால்மர்னா அது வந்து 2ல் தான் வந்து குதிக்கணும். சரியா? பக்கத்துலேருந்து குதிக்கணும் அப்படின்னா, அதாவது ஜஸ்ட் பக்கத்தில் இருந்து, இப்போ இது இவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஜஸ்ட் பக்கத்தில் உனக்கு குதிக்க வேண்டிய இது வரும்போது தான் என்ன எனர்ஜி மினிமம் தேவைப்படும். கரெக்டாக? நீ தூரத்துலேருந்து இன்ஃபினிட்டியிலேருந்து குதிக்கணும்னா நிறைய எனர்ஜி வேணும் உனக்கு. சரியா? அதே நீ பக்கத்துலேருந்து குதிக்கிறதுக்கு உனக்கு கம்மியான எனர்ஜி வேணும். கரெக்டாக? அப்போ எனர்ஜி எப்போ மினிமமாக இருக்கும்? பக்கத்துலேருந்து குதிக்கும் போது. அப்போ 2ல் லேண்ட் ஆகணும்னா எங்கேருந்து குதிச்சா அது பக்கமாக இருக்கும்? எலக்ட்ரான் 3லேருந்து குதிச்சாதான் பக்கமாக இருக்கும். அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? வேவ் நம்பரா? வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்ன? 1/λ. இதோட ஈக்குவேஷன் வந்து ரேட்பர்க் கான்ஸ்டன்ட் RH இன்டூ 1 divided by n1 squared minus 1 divided by n2 squared. எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரல் லைனோட வேவ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/λ, அதாவது RH வந்து ரேட்பர்க் கான்ஸ்டன்ட். RHக்கு வேல்யூ இருக்குது, நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.097 into 10 power 7 per meter. அதான் ரேட்பர்க் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ. சரியா? இன்டூ 1 by n1 square 2 squared தானே. 2 squared is equal to 4 minus 1 by n2 squared. n2 3 squared வந்து 9. 1 divided by 9. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், எனக்கு கிடைக்கும் 1.097 into 10 power 7 into 9 இங்கே வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 9 minus 4 divided by 9 into 4 அப்படின்னு வரும். ஸோ யூ வில் கெட்
இது நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து 5 divided by 9 into 4 36 அப்படின்னு வரும். ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 1.52 into 10 power 6 meters per meter அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது வேவ் நம்பர். சி ஈஸி தானே உங்களுக்கு இது மட்டும், அதாவது கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, we just have to identify அதுதான் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படிங்கிற வேர்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது உங்களால். சரியா, ஈஸி தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The energy associated with the first orbit in the hydrogen atom is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோடைய E1 is equal to minus 2.18 into 10 power minus 18 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. What is the energy associated with the fifth orbital? ஃபிஃப்த் ஆர்பிட்டலில் அசோசியேட் ஆகிருக்கிற எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு minus 2.18 into 10 power minus 18 into, because it is given in joule, இந்த வேல்யூ எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி வேறு எந்த வேல்யூ எடுக்கலாம்? எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா minus 13.8 எடுக்கலாம். ஓகே தானே. into z squared divided by n squared. இதுதான் வந்து ஃபார்முலா. சரி, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஃபிஃப்த் ஆர்பிட். அப்போ E5 வந்து டேரெக்டாக கேல்குலேட் பண்ணுங்கடா. டேரெக்டாக கேல்குலேட் பண்ணால் minus 2.18 into 10 power minus 18 into யாரோட ஃபிஃப்த் ஆர்பிட்? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 1. அப்போ 1 squared is equal to 1 தான். டிவைடட் பை n ஸ்கொயர்டில் என்னன்னு போடுவோம் நம்ம? 5 squared, that is equal to 25. நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? minus 8.77 into 10 power minus 20 joule per atom அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஈஸி தானே. நமக்கு பாருங்கள், கான்செப்ட் தெரியும், ஃபார்முலா தெரியும், அதனால எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன? கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் த போர்ஸ் ஃபிஃப்த் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதுவும் டைரக்ட் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு படித்தோம்? R0 into n ஸ்கொயர் டிவைடட் பை Z அப்படின்னு படித்தோம். கரெக்டாக. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? எத்தனாவது ஆர்பிட்? ஃபிஃப்த் ஆர்பிட் இது கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு R0ஓட வேல்யூ என்ன? R0ஓட வேல்யூ வந்து 0.529 ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங்கில் வந்து இது 0.529. அப்படி இல்லாட்டி பிக்கோமீட்டரில் வந்து 53 பிக்கோமீட்டர் அப்படின்னு படித்தோம். கரெக்டாக. ஓகே, 0.539 ஆங்ஸ்ட்ராங் இன்டூ n ஸ்கொயர்டு எவ்வளோ? 5 ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஹைட்ரஜன் தானே. ஹைட்ரஜனோட இசட் 1 தானே. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 13.225 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். சி ஈஸி, நமக்கு கான்செப்ட் தெரியும், ஃபார்முலா தெரியும், டைரக்ட் கொஸ்டின் சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது எல்லாமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. சரியா? Which of the following are isoelectronic species? That is those having the same number of electron. Isoelectronic species na எந்த ஒரு ஆட்டமுக்கு இல்லை அயானுக்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அதுதான். இது நான் ரெண்டு மெத்தடில் சொல்லித்தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் அட்டாமிக் நம்பர், எல்லா எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் தெரியறவங்களுக்காக. இப்போ சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. என்ன ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ்னா ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ -1 is equal to மொத்தம் 10 எலக்ட்ரான் இருக்கும். பொட்டாசியம் பாரு, K ப்ளஸ் கே. பொட்டாசியமோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 19 ப்ளஸ் தானே. அப்போ -1 தட் இஸ் ஈக்குவல் டு 18 எலக்ட்ரான் அப்படின்னு வரும். அடுத்தது மெக்னீஷியம் Mg2+. Mg2+. மெக்னீஷியமோடது வந்து இட் இஸ் 12. 2 ப்ளஸ்னா -2 தட் இஸ் ஈக்குவல் டு அகேன் 10 எலக்ட்ரான். அப்புறம் கால்சியம் 2+. Ca கால்சியமோடது வந்து 20 அட்டாமிக் நம்பர். 2 ப்ளஸ்னா -2 தட் இஸ் ஈக்குவல் டு 18 எலக்ட்ரான் அப்படின்னு வரும். சல்ஃபர் -2 கொடுத்துருக்காங்களா? சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் வந்து 16. -2 அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு. அப்போ 16 + 2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 18 எலக்ட்ரான். அடுத்தது ஆர்கானுக்கு வந்து ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, அது நியூட்ரல் ஆட்டம். அப்போ ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 18 எலக்ட்ரான். அப்போ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் யாரெல்லாம்? சோடியமும் மெக்னீஷியமும் ஐசோ எலக்ட்ரானிக். அதே மாதிரி பொட்டாசியம், கால்சியம், சல்ஃபர் அண்ட் ஆர்கான் இவங்க எல்லாருமே ஐசோ எலக்ட்ரானிக். ஓகே தானே, புரிஞ்சுதா? இனி அடுத்து என்ன, ரெண்டாவது ஒரு 2 ட்ரிக் சொல்லித்தரேன்னு சொன்னேன்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சவங்களுக்காக, அதாவது பீரியாடிக் டேபிள் எழுதுறேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், டி பிளாக்கு இடம் விட்டுட்டு போரான், அலூமினியம், கேலியம், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ்,
ஆர்சனிக், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அதே மாதிரி இங்கே நியான், ஆர்கான், கிரிப்டான் வரும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, Na+ தானே. Na+ன்னா சோடியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. சோடியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா சோடியம் யாரா மாறிடும்? நியானா மாறிடும். நியானோட எலக்ட்ரான் எவ்வளோ? 10. அதுதான் இங்கே இருக்கு. சரி, அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாரு, நியோனா மாறிடுமா? அடுத்தது மெக்னீஷியம் பாருங்க. மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா, ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா சோடியம் ஆயிரும், இன்னொரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா நியோன் ஆயிரும். அப்போ இவங்க 2 பேத்துக்குமே என்னது? சேம் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது பாருங்க, பொட்டாசியம். பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா இட் வில் பிகம் ஆர்கான். ஓகேவா? பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரான் யூஸ் பண்ணுச்சுன்னா இட் வில் பிகம் ஆர்கான். கால்சியம் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா இட் வில் பிகம் ஆர்கான். கரெக்டா? அதே மாதிரி சல்ஃபர். சல்ஃபர் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சுன்னா ஆர்கானா மாறிடும். தென் வி ஹேவ் ஆர்கான். அப்போ இவங்க எல்லாருமே ஆர்கான் குரூப் சேர்ந்தவங்க, ஆர்கானோட குரூப் சேர்ந்தவங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சால் இப்படி பண்ணலாம், அப்படி இல்லை அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் இப்படி பண்ணலாம். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து பாருங்க, an atomic orbital has n is equal to 3. What are the possible values of L and M? ML அப்படிங்கிறது என்னது? நமக்கு 4 குவாண்டம் நம்பர் இருக்குல்ல. n is equal to principal quantum number, L வந்து azimuthal quantum number, M வந்து என்ன குவாண்டம் நம்பர்? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதே மாதிரி M Sன்னு கொடுத்துனாங்கன்னா அது வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். சரி, இப்போ n is equal to 3ல possible values of L and ML கேட்குறாங்க. L ஓட possible values என்ன? L could be 0 to n-1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ L ஓட possible values என்ன? 0, 1, 2. இதெல்லாம் தான் n is equal to 3ல L உடைய possible values. ஓகே, அடுத்தது என்ன கேட்குறாங்க? ML மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன பாசிபிள் தான்? L is equal to 0க்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து 0வா தான் இருக்க முடியும். L is equal to 1க்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -1, 0, +1. L is equal to 2க்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எவ்வளோ? -2, -1, 0, +1, +2. இதுதான் possible numbers of MNL values. Next, list the quantum numbers ML and L of electron for 3D orbital. 3D orbital அப்படின்னா n is equal to 3. கரெக்டா? n is equal to 3ல Lக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கலாம்? 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? D ஆர்பிட்டல்னு சொல்லியிருக்காங்களா? L is equal to 0னா S, L is equal to 1 வந்து P, L is equal to 2 தான் என்னது? D. அப்போ L உடைய வேல்யூ வந்து என்ன? 2. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ML ஓட வேல்யூ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேணும். ML for L is equal to 2 என்னென்ன பாசிபிள்? -2, -1, 0, +1, +2. இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஈஸி தானே? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, which of the following orbitals are possible அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1p. n is equal to 1ல L ஓட வேல்யூ என்னென்னலாம் பாசிபிள்? n is equal to 1னா L ஓட வேல்யூ 0, அதாவது s ஆர்பிட்டல் மட்டும்தான் 1க்கு பாசிபிள். 1p வர முடியுமா? வர முடியாது. அப்போ 1p நாட் பாசிபிள். அடுத்தது 2s. n is equal to 1 அப்படின்னா L ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம்? L ஓட வேல்யூ 0, s ஆர்பிட்டல் தானே 0 corresponds to s ஆர்பிட்டல். அப்போ 2s வரலாமா? 2s வரலாம். this is possible. next is 2p பாருங்க. n is equal to இங்கே வந்து n is equal to 2. n is equal to 2 அப்படின்னா L is equal to 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், Sம் இருக்கலாம், Pயும் இருக்கலாம். அதே தான் இங்கேயும் n is equal to 2ல L ஓட வேல்யூ என்னென்ன இருக்கலாம்? 0வும் இருக்கலாம், 1ம் இருக்கலாம். அதாவது it could be S ஆர்பிட்டல், there could also be P ஆர்பிட்டல். கரெக்டா? அப்படின்னா நமக்கு வந்து 2Pயும் இருக்கலாம். நெக்ஸ்ட் 3f. n is equal to 3னா L உடைய வேல்யூ என்னவாடா இருக்கணும்? 0, 1 இல்லாட்டி 2. கரெக்டாக? இவ்வளோ தான் இருக்க முடியும். 0 corresponds to S subshell, 1 corresponds to P subshell, 2 corresponds to D subshell. F எல்லாம் வருமா? F வர முடியாது. அப்போ this is also not possible. See, easy. நமக்கு ஏன் இது ஈஸியாக இருக்குது? ஏன்னா நமக்கு தான் தியரி தெரியும்ல, கான்செப்ட் நமக்கு தான் சூப்பராக தெரியும்ல, அதனால. அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே பாருங்க, நான் கான்செப்ட் வேஸ்ட்டாக இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் லைக் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களை சால்வ் பண்ண வச்சிருவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் கிவிங் ரீசன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் நாட் பாசிபிள். இதில் எது பாசிபிள் இல்லைன்னு கேட்குறாங்க. n equal to 0க்கு
n equal to 0ன்னு ஒரு வேல்யூ இருக்கா என்ன? n-க்கு வந்து 1ல இருந்து தான் வேல்யூ ஆரம்பிக்கும், 0 வராது. அப்போ this is not at all possible. நெக்ஸ்ட் n equal to 1 இருக்கலாமா? இருக்கலாம். n equal to 1க்கு l equal to 0 மட்டும்தான் பாசிபிள். this is also correct. அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 0 தான், எஸ்ஸுக்கு வந்து 1 தான் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸ்பின் குவாண்டம் நம்பர் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அந்த 2 எலக்ட்ரான் ஒன்று ப்ளஸ் ஹாஃபாக இருக்கும், இன்னொன்று மைனஸ் ஹாஃபாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். திஸ் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் பாருங்கள், n equal to 1 கரெக்டு, l equal to 1 L வந்து 1 வராதுல்ல, L வந்து எப்பவுமே n minus 1 தான் இருக்கும். அப்போ இது வந்து நாட் பாசிபிள். திஸ் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் பாருங்க, n equal to 2. n equal to 2ல L equal to 1 வந்து பாசிபிள். n minus 1, 2 minus 1 that is equal to 1 வந்து பாசிபிள். m equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோட 1ஓட வேல்யூ minus 1, 0, plus 1. இதுதான் வந்து என்னது என்னோட வேல்யூ கரெக்டா? அப்படி பார்த்தீங்கன்னா 0 வந்து பாசிபிள் தான். அந்த 0ல ஸ்பின் குவாண்டம் நம்பர் minus half கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ பாசிபிள். அப்போ வாட் இஸ் நாட் பாசிபிள்? ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ஆர் நாட் பாசிபிள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். If the wavelength of the electron in the Bohr's first orbit is 2.19 into 10 power minus 6, calculate the de Broglie wavelength associated with it. Velocity கொடுத்துட்டாங்க first Bohr orbit ஓடது, wavelength calculate the wavelength associated அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸி தானே. de Broglie wavelengthனா என்ன ஃபார்முலா? de Broglie wavelength lambda is equal to h by mv. இது நான் வந்து தியரி எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ this is equal to 6.626 into 10 power minus 34 divided by 9.1 into 10 power minus 31 into velocity எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.19 into 10 power 6. இந்த 10 power 6 மேலே போயிடுச்சுன்னா minus 6 ஆயிரும், 31 மேலே போயிடுச்சுன்னா plus 31 ஆயிரும். அப்போ 40 minus 34 minus 6 வந்து 40 minus 31 வந்து you will get into 10 power minus 9 கிடைக்கும். சரியா? இது அப்ராக்சிமேட்டாக இப்போ நீ 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா this will become 3.313 ஆயிரும், 1/3 அப்படின்னு கிடைக்கும். that is equal to approximately 0.33 into 10 power minus 9 மீட்டர். சரியா? அவ்வளோதான். ஈஸியா? ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many subshells are associated with n is equal to 4? Subshells வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா எந்த வேல்யூ வேணும்? L தானே. L அசிமுதல் குவாண்டம் நம்பர் தான் நமக்கு சப்ஷெல்ஸை பற்றி சொல்லும். n is equal to 4க்கு Lோட வேல்யூஸ் என்னென்ன? 0, 1, 2, 3. அப்படின்னா எவ்வளோ சப்ஷெல்ஸ் பாசிபிள்? 4 சப்ஷெல் பாசிபிள். ஓகேவா? n is equal to 4க்கு 4 subshells are possible. Next, how many electrons will be present in subshell having ms value of minus half ன்னு கேட்குறாங்க. 4 subshell possible. s ஒன்று, pல 3 ஆர்பிட்டல், dல 5 ஆர்பிட்டல், அதே மாதிரி fல 7 ஆர்பிட்டல். இவ்வளவும் பாசிபிள். இதே பாரு, ஒரு ஆர்பிட்டலையும் 2 எலக்ட்ரான் வச்சு போடலாமா? 2 எலக்ட்ரான் வச்சு போடலாம். ஒரு எலக்ட்ரானுக்கும் ப்ளஸ் ஹாஃப் ஸ்பின்னும் வரும், மைனஸ் ஹாஃப் ஸ்பின்னும் வரும். கரெக்டா? அவங்க நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? மைனஸ் ஹாஃப் ஸ்பின் இருக்கக்கூடிய எவ்வளோ ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸ் ஹாஃப் ஸ்பின் இருக்கக்கூடிய எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே மைனஸ் ஹாஃப் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இருக்கா? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு ஆர்பிட்லேயும் ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கு. ஸோ யூ கேன் ரைட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. டோட்டலாக 16 எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸ் ஹாஃப் ஸ்பின் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The electrical discharge through the gases could be observed only at. இது வந்து cathode ray experiment பற்றி கேட்குறாங்க. cathode ray experimentல நம்ம என்ன எடுத்திருந்தோம்? ஹை வோல்டேஜும் அதே மாதிரி லோ ப்ரெஷரும் எடுத்திருந்தோம். லோ ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வேக்யூம் பம்பெல்லாம் வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து எங்கே மட்டும்தான் தெரியும்? வெரி ஹை வோல்டேஜ்லையும் வெரி லோ ப்ரெஷர்லையும் மட்டும்தான் தெரியும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the maximum number of emission lines when the excited electron of hydrogen atom in n is equal to 6 drops to the ground state? இங்க பாரு, இது ஆக்சுவலாக என்ன தெரியுமா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, 2, 3, 4, 5, 6. இதில் என்னன்னா, இது வந்து n is equal to 6, இது வந்து 1, 5, 4, 3, 2.
இங்கே இருக்கிற எலக்ட்ரான் 6லேருந்து டேரெக்டாக 1க்கு ஜம்ப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 6லேருந்து 2க்கு ஜம்ப் பண்ணி 2லேருந்து 1க்கு வரலாம். 6லேருந்து 3க்கு ஜம்ப் பண்ணி 3லேருந்து 1 வரலாம். 6லேருந்து 4க்கு ஜம்ப் பண்ணி 4லேருந்து 1 வரலாம். 6லேருந்து 5 ஜம்ப் பண்ணி 5லேருந்து 1 வரலாம். அப்படி இல்லாட்டி 5ல் ஜம்ப் பண்ணி 6லேருந்து 5ல் ஜம்ப் பண்ணி 5லேருந்து 4க்கு வந்து அப்புறம் 4லேருந்து 3க்கு வந்து 2க்கு வந்து 1 இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து நம்மளால வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? இட் வில் பி வெரி டயரிங் ப்ராசஸ். நமக்கு ஒரு நிமிஷத்தில் அந்த கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் எமிஷன் லைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஃபார்முலா. ரிமெம்பர் n into n minus 1 divided by 2. number of emission lines ground stateக்கு குதிக்கும் போது இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். n into n minus 1 by 2. இந்த ஃபார்முலா எங்க எழுதி வைக்கணும்? நீங்க உங்க நோட்ல எழுதி வைக்கணும். number of emission lines or number of spectral lines for மினிமம் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. மினிமம் வேவ் லென்த் சரி, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ராப் ஆகும்போது நீங்கள் இது வந்து மினிமம் வேவ் லென்த்தில் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ட்ராப் ஆகும்போதுன்னு வேறு எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 6 into 6 minus 1 divided by 2 that is equal to 6 into 5 by 2 which is equal to 3 into 5 15. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி. சி ஒரே நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் கூட இல்லை, லெஸ் தென் 20 செகண்ட்ஸில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements about the electron is incorrect? இதுல எது வந்து incorrect ன்னு கேக்குறாங்களா? எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். இது கரெக்ட், இது எல்லாருக்குமே தெரியும். The mass of the electron is equal to mass of the neutron. இது வந்து தப்பு தானே. mass of the neutronum mass of the electronum கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து வேற வேற. கரெக்டா? இதே இவங்க மாஸுக்கு பதிலா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் is equal to சார்ஜ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மேக்னிடியூட் வைஸ் பார்க்கும்போது நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் திஸ் இஸ் ராங். ஓகே, ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ பேசிக் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் ஆல் ஆட்டம். கரெக்ட். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இது மூணு தான் சப்அட்டாமிக் பேசிக் பார்ட்டிகல்ஸ். இட் இஸ் அ கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் கேத்தோட் ரேஸ். அதுவும் கரெக்ட் தான். கேத்தோட் ரேஸ்ல என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following conclusion could not be derived from Rutherford's alpha particle scattering experiment? இதுல எது வந்து alpha particle scattering experimentல இருந்து கன்க்ளூட் பண்ணப்படலைன்னு கேக்குறாங்க. Most of the space in the atom is empty. அது Rutherford தான் சொன்னாரு. கரெக்டா? ஏன்னா நிறைய வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அன்டிஃப்ளெக்டடாக போச்சு இல்லையா? அதனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து எம்டி அப்படின்னு அவர் சொன்னார். ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் அபவுட் 10 power minus 10 while that of nucleus is 10 power minus 15. இதுவும் கரெக்ட். இது அவர் அந்த கிரிக்கெட் பாலும் ஸ்டேடியமும் வச்சு கம்பேர் பண்ணார்ல. கிரிக்கெட் பால் வந்து நியூக்ளியஸாக இருந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற ஸ்டேடியம் தான் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு கம்பேர் பண்ணார். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் சர்க்குலர் பாத் ஆஃப் ஃபிக்ஸட் எனர்ஜி கால்ட் ஆர்பிட். இதுவும் அவர் தான் சொன்னார். எலக்ட்ரான் வந்து எப்படி மூவ் ஆகுது? ஃபிக்ஸட் இல்லை ஆர்பிட் அப்படிங்கிற டேர்ம் வந்து கொண்டு வந்தது ரூதர்ஃபோர்ட் கிடையாது. ஆர்பிட்டுங்கிற டேர்ம் கொண்டு வந்தது வந்து நீல் போர் தான் வந்து ஆர்பிட்டுங்கிற டேர்ம் கொண்டு வந்தார். ரூதர்ஃபோர்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். குட் நாட் பி டிரைவ்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான். எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது சொன்னது வந்து ரூதர்ஃபோர்ட். திஸ் இஸ் கரெக்ட். ஆர்பிட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தது யாரு? அது வந்து போர். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். Two atoms are said to be isobar. Isobarனா என்னடா? Isobar அப்படின்னா they will have same mass number, different என்ன இருந்தது? அட்டாமிக் நம்பர். டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க, they have same atomic number but different mass number. இது வந்து தப்பு. They have same number of electron but different number of neutron. இதுவும் தப்பு. They have same number of neutron but different number of electron. No, this is also wrong. Number of proton and neutron is same. Proton plus neutron தான் என்னது? mass number. correct. but the number of proton is different. proton தான் வந்து என்னது? atomic number. so answer வந்து answer option D. see, simple, easy. next question. which of the following sets of quantum number are correct அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதில் வந்து எது கரெக்ட்னு பார்த்துடலாம். இது ஈஸி, நமக்கு தெரியுது ஆல்ரெடி. என்ன? n is equal to 1. n equal to 1ல l equal to 1 வரலாமா? வர முடியாது. n minus 1 தானே எல்லோட வேல்யூ. ஸோ இது வந்து தப்பு. ஃபர்ஸ்டே தப்பு. செகண்ட் பாருங்க, n equal to 2க்கு l equal to 1 வரலாம். m equal to plus 1 வரலாம். l equal to 1னா minus 1 வரலாம், 0 வரலாம், plus 1 வரலாம். ஸோ this is option 2 is correct. next, n equal to 3னா l equal to 2.
கரெக்ட். m equal to -2 கரெக்ட். l equal to 2க்கு வந்து -2 -1 0 +1 +2 அப்படின்னு இவ்வளோ வேல்யூஸ் வரலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் n equal to 3 இல்லை l equal to 4 எப்படிரா 3னா n minus 1 2 வரைக்கும் தான் வர முடியும் 4 எல்லாம் போக முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். அப்போ which of the following quantum numbers are correct? கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2 and 3. 2 and 3 இருக்கிற ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ. சி ஈஸியில். அடுத்தது நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் ஃபார் 3p ஆர்பிட்டல். ரேடியல் நோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ரேடியல் நோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா l minus l minus 1 n minus l minus 1. n என்னன்னு கொடுத்துருக்காங்க 3 3 minus l என்னன்னு கொடுத்துருக்காங்க p p-யோட l வேல்யூ என்ன 1 தானே. அப்போ 3 minus 1 minus 1 this is equal to 3 minus 1 2 2 minus 1 1 ரேடியல் நோடு வந்து 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. சிம்பிள். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஓகே நெக்ஸ்ட் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன். ஆங்குலர் மொமெண்டம் வந்து நான் இது தியரி எடுக்கும்போது சொன்னேன். ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எந்த குவாண்டம் நம்பர்? அசிமுதல் குவாண்டம் நம்பர். எல்லாம் மட்டும்தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அசோசியேட்டட் வித் தேர்ட் ஷெல் வில் பி. தேர்ட் ஷெல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஷெல்லை பற்றி கொடுக்குற குவாண்டம் நம்பர் பேர் என்னடா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தானே. அப்போது KLM. இதில் தேர்ட் ஷெல்லுக்கு n is equal to என்ன நம்பர்? 1 2 3 3 தானே. டோட்டல் ஆர்பிட்டல் அசோசியேட்டட் வித் தேர்ட் ஷெல்னு கேட்குறாங்க. தேர்ட் ஷெல்லில் n equal to 3ல் எவ்வளோ சப்ஷெல்ஸ் வரும்? 0 1 2 இந்த 3 சப்ஷெல் தான் பாசிபிள். கரெக்டா? 0ங்கிறது எஸ்ஸில் எவ்வளோ ஆர்பிட்டல்? ஒரு ஆர்பிட்டல் தான். 1னா பியில் எவ்வளோ ஆர்பிட்டல்? 3 ஆர்பிட்டல். 2னா டியில் எவ்வளோ ஆர்பிட்டல்? 5 ஆர்பிட்டல். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்குமா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். சி ஈஸி. ரொம்ப ஈஸி. இவ்வளோ ஈஸியாலாம் கேட்பாங்களா நீட்டுக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாண்டா. என்சிஆர்டி பேஸ்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இது ஏன் ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்லிட்டா, ஏன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியுது, அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. சரியா? கான்செப்ட் தெரிஞ்சால் இதுன்னு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்க ப்ராப்ளம் கூட நமக்கு ஈஸியாக தான் தெரியும். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். For the electron of oxygen atom, which of the following statement is correct? Oxygen atom எலக்ட்ரானை பொறுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். Effective nuclear charge for electron in 2s orbital is same for that of 2p orbital. இது தப்பு. என்னன்னா நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டலுக்கு effective nuclear chargeனா என்ன தெரியுமா? நியூக்ளியஸ் வந்து அந்த ஆர்பிட்டல் கூட வச்சிருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். பக்கத்தில் இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். தூரம் போக 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 ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். இதுதான் கான்செப்ட். 2s வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். 2p வந்து நியூக்ளியஸை விட்டு, அதாவது 2s விட தள்ளி இருக்கும். சரியா? அப்போ 2s விட 2pக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக தான் இருக்கும், சேமாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் ராங். An electron in the 2s orbital has the same energy as an electron in 2p orbital. இல்லையே, நம்ம ஆஃப் பவர் பிரின்சிபலில் படிச்சிருக்கோம்ல, 1s 2s 2pல முதல்ல 1s அப்புறம் 2s அப்புறம் தானே 2p. ஸோ இட் இஸ் நாட் சேம். ஸோ இதுவும் தப்பு தான். அடுத்தது effective nuclear charge for an electron in 1s orbital is same as that of electron in 2s. இது இப்போ தான் நம்ம படித்தோம். 1s orbital நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதுக்கு அதிகமாக இருக்கும் நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். 2sக்கு வந்து 1s கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். The 2 electron present in 2s orbital have spin quantum number but of opposite sign. That is correct. s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரானுமே ஆப்போசிட் ஸ்பின்னில் இருக்கும். கரெக்டா? அப்போ இது வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The work function of the metal is 4.2 electron volt. Okay, work function கொடுத்திருக்காங்க 4.2 electron volt னு கொடுத்திருக்காங்க. If the radiation of 2000 angstrom fall on the metal, அதாவது wavelength கொடுத்திருக்காங்கடா, wavelength வந்து 2000 angstrom னு கொடுத்திருக்காங்க, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். So that is 2 into 10 power 3, அதாவது 2000 2 into 10 power 3 னு எழுதிட்டேன், into 10 power minus 10 meter. சரியா? So you will get 2 into 10 power minus 7 meter அப்படின்னு கிடைக்கும். சரி, fall on the metal, then kinetic energy of the fastest photoelectron is equal to, kinetic energy formula என்ன? energy of a photon minus work function. work function ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? energy of the photon கண்டுபிடிக்கணும். energy of photon is equal to formula என்ன? hc divided by lambda. So this is equal to 6.626 into 10 power minus 34 into 3 into 10 power 8 divided by lambda எவ்வளோ? 2 into 10 power minus 7. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப
பை ஹார்ட்டாக தெரியும் இல்லையா, நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டோம். ஸோ ஹெச்சோட வேல்யூ சியோட வேல்யூலாம் நமக்கு பை ஹார்ட்டாக தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -7 மேலே போச்சுன்னா +7 ஆயிரும். யூ வில் கெட் 15 கிடைக்கும். 15 - 34 திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி -15 - 34 தானே, -19 அப்படின்னு வரும். -19 வரும். ஸோ 10 பவர் -19. ஓகே, இப்போ இது வந்து 2வா, இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3.313 3.3 into 3 வந்து 9.9 எடுத்துக்கலாம். 9.9 into 10 பவர் -19 அப்படின்னு வரும் ஆன்சர். சரியா, இது வந்து என்னது, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். நமக்கு என்ன வேணும், கைனட்டிக் எனர்ஜி வேணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9.9 into 10 பவர் -19. இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ என்ன வேல்யூ, ஜூல், மைனஸ் இது பாரு எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கா, எலக்ட்ரான் வோல்ட்டு ஜூலையும் மைனஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணணும், ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 4.2 into 1.6 into 10 பவர் -19. ஸோ 4.2 into 1.6 வந்து I'll get 8.7 into 10 பவர் -19. 9.9 minus 8.7 வந்து 9 minus 7 2 plus 1.2 வரும். 1.2 into 10 power -19. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குங்க பாருங்க. 4.2 into 1.6 வந்து 8.7 இல்லை, அதுதான் என்னடா ஆன்சர் வரலையேன்னு பார்த்தேன். 8.7 கிடையாது, 6.7 தான். 6.7 ஓகேவா, இப்போ வந்து ஆன்சர் வந்துடும். 9.9 minus 6.7 எவ்வளோ, 3.2 வரும்டா. 9.9 minus 6.7 வந்து 3.2 into 10 power -19 ஜூல்னு வரும். ஆன்சர் இருக்கா, ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. சி எய்ம்ஸில் கேட்ட கேள்வி, எய்ம்ஸில் வர கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் அப்படின்னுலாம் எய்ம்ஸ் எழுதுறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பாரு எவ்வளோ ஈஸியாக போட்டுட்டோன்னு, அவ்வளோதான், சிம்பிள் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிப்மரில் கேட்டிருக்கிற கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பை அ 100 watt yellow lamp in 1 second is equal to லாம்டா கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு என்னென்ன இருக்குது, பவர் இருக்குது, டைம் பீரியட் இருக்குது, அதே மாதிரி லாம்டா இருக்குது. we know that energy is equal to n into h nu தெரியும், number of photons into h nu தெரியும். கரெக்டா, energy is nothing but power into time. கரெக்டா, power into time is equal to, அதாவது ஒன்றும் இல்லை, energy by time is equal to power. அப்படின்னா power is equal energy is equal to power into time ன்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். this is equal to n into h nu. நமக்கு என்ன வேணும், number of photons தானே வேணும். அப்போ number of photons n is equal to power into time divided by h nu. frequency கொடுத்துருக்காங்களா, இல்லை. அப்போ நம்ம நியூக்கு பதிலாக c lambda அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி. பவர் எவ்வளோ, 100 watt இன்டூ டைம் எவ்வளோ, 1 second இன்டூ லாம்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 560 நானோமீட்டர். அப்போ அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம், 10 power -9 டிவைடட் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 இன்டூ 10 power -34 இன்டூ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 into 10 power 8ன்னு வரும். இப்போ பாருங்களேன், இந்த -34 மேலே போச்சுன்னா +34 ஆயிரும், 8 மேலே போச்சுன்னா -8 ஆயிரும். -8 -9 வந்து -17 வரும். அப்புறம் -17 + 34 34 -17 என்ன வரும், 17 அப்போ இன்டூ 10 power 17 கிடைக்கும் ஆன்சர். ஓகே, இது முடியல, இதை வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இது வந்து 2 டேபிளில் போகுமா, 3.3ன்னு எடுத்துக்கோங்க. திஸ் வில் பி ஈக்குவல் டு 2 டேபிளில் வந்து 2 1 time 8 218 வரும். சரியா, ஓகே. இப்போ 3.3 into 3 எவ்வளோ, 9. கரெக்டாக, அப்போது 3.3 into 3 வந்து 9.9 வரும். அப்ராக்சிமேட்டாக நம்ம அதை 10ன்னு எடுத்துக்கலாம். இது ஏன் நான் அப்ராக்சிமேட் இப்படி பண்ணுறேன்னா, இங்கே பாரு, இதோட வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதுவுமே பக்கத்து வேல்யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு இந்த 218 இருக்கிறது 200னாலாம் போய் அப்ராக்சிமேட் பண்ணக்கூடாது. சரியா, பாயிண்ட் அப்ராக்சிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 9.9 நான் 10ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன். 280 டிவைடட் பை 10 வந்து 28 தானே.
அப்போ I'll get 28 into இங்கே ஒரு 100 இருக்கா 100 வந்து 10 பவர் 2 அப்போ 17 + 2 வந்து 19 into 10 பவர் 19 வரும் that is equal to 2.8 into 10 பவர் 20 ஆன்சர் இருக்கா ஆன்சர் இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வளோதான் சி ஈஸி சின்ன சின்ன அப்ராக்சிமேஷன் பண்ணிக்கலாம்டா தப்பு கிடையாது வென் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்சர் ரொம்ப கிட்ட கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா பண்ண முடியாது பட் நீங்கள் 1 minute ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எனர்ஜி இஸ் E1 and E2 of two radiations are 25 electron volt 50 electron volt அதாவது E1 வந்து 25 electron voltனும் E2 equal to 50 electron voltனும் கொடுத்துட்டாங்க ரிலேஷன் between their wavelengths lambda 1 lambda 2 lambda 1 by lambda 2 equal to எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரியா அதாவது பாருங்க எனர்ஜியோட ஃபார்முலா எனக்கு தெரியும் என்னது E is equal to hc by lambda எனர்ஜி வந்து it is inversely proportional to lambda அப்போ நான் என்ன எழுதிக்கலாம் E1 by E2 is equal to lambda 2 by lambda 1 எழுதலாமா ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே ஈவனுக்கு lambda 1 கீழே வந்துடும் E2க்கு lambda 2 மேலே போயிடும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 divided by 50 ஈவன் வந்து 25 E2 வந்து 50 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 அப்படின்னு வரும் ஸோ lambda 2 by lambda 1 is equal to 1/2 நமக்கு வந்து in terms of lambda 1 தான் வேணும் ஸோ lambda 1 வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் lambda 1 is equal to 2 lambda 2 அப்படின்னு கிடைக்கும் இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால சால்வ் பண்ண முடியுது பாருங்க ஏன்னா நமக்கு வந்து கான்செப்ட் வந்து நல்லா தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா சாப்டரோட கான்செப்ட் வீடியோஸ் வந்து நல்லா பார்த்து ஃபுல்லாக பார்த்து கான்செப்ட் வந்து பக்காவாக உங்களுக்கு தரோவாக இருக்கணும் சரியா நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் வீடியோஸ் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஒன்று அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் நிறைய ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராப்ளம் பண்ணிட்டோம் சரியா இந்த 25 ப்ராப்ளம்ல எல்லா கான்செப்ட் பேஸ்டான ப்ராப்ளம்ஸும் வந்துருச்சு இதோட நிறுத்தாம நீங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு டவுட் இருக்கும்போது கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம இனி அடுத்த கான்செப்ட் வீடியோ நான் போடுறேன் அது வரைக்கும் பாய் கீப் ப்ராக்டிஸிங் சரியா பாய்